காயல்பட்டினம் தக்கடி. காயல்பட்டினம்ல பொதுவா இத தலைக்கறி இல்லைன்னா குடல் கறி வச்சு பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு இறால் வச்சு பண்ண போறேன். மத்த ஊர் தக்கடிக்கும் காயல்பட்டினம் தக்கடிக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னதுன்னு வீடியோல சொல்றேன். இப்ப இது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா? இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். நான் எடுத்தது நல்ல பெரிய இறால் அப்படின்றனால ஒன்னையும் 2 பீஸா கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க சின்ன இறால் எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. மத்த ஊர் தக்கடிக்கும் காயல்பட்டினம் தக்கடிக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸே நாங்க பருமாவுல பண்றதுதான். அரிசி மாவை இடியப்ப மாவு அளவுக்கு ஃபைனா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு வறுத்து வச்சிருப்போம். நிறைய ரெசிபிக்கு இதை யூஸ் பண்ணுவோம். இடியப்ப மாவுல பண்ணக்கூடிய தக்கடி சாப்பிடும் போது வலுக்கு வலுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பருமாவுல பண்றது செம்ம சூப்பரா இருக்கும். உங்ககிட்ட இதெல்லாம் இல்ல இடியப்ப மாவு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இதே மாதிரி டேஸ்ட் வரதுக்கு என்ன செய்யணும்னு வீடியோல கடைசியா சொல்றேன். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கடையில ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். அண்ட் இதுல பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமா ரம்பல சேர்த்துட்டு 3 பல்லாரி வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி மசியறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சூப்பரா வதங்கி வந்துடும் இல்லையா? இப்ப மசாலா சேர்க்க போறோம். காயல் பணத்துல எல்லார் வீட்லயும் இந்த மசாலா அரைச்சு வச்சிருப்போம், காயல் மசாலான்னு சொல்லிட்டு. அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா நீங்க வீட்ல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சுக்கிற இறால் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இறால் எண்ணெயிலே நல்லா சுருண்டு வர்றதுக்குள்ள இந்த பக்கம் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல நீங்க தட்டி எடுத்துக்கோங்க. காயல் பணத்துல பொதுவா பெரிய பெரிய பீஸா போடுவாங்க. பட் அந்த மாதிரி போட்டா எனக்கு என்னமோ அதுல சரியா ஆன இறங்காத மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி தான் போட்டுக்குவேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்ப இறால் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு. ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இறால் முழுகிற அளவுக்கு இல்ல எக்ஸ்ட்ராவே நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா எப்படியும் திக்காயிரும். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. மெயினா இந்த தண்ணி நல்லா கலகலன்னு கொதிச்சு வரணும். ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு இந்த மாதிரி லேசா கொதிக்கும் போது போட்டுறாதீங்க, ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். நல்ல கலகலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இடியப்ப மாவுல பண்ணி போடும் போது கூட சீக்கிரம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு இது ஒட்டிக்காது. ஆனாலும் கேப் விட்டு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு உடனே கரண்டி போட்டு கலந்து விட்டுறாதீங்க, கரைஞ்சிரும். லைட்டா இந்த மாதிரி பாத்திரத்தை மட்டும் ஆட்டி விட்டு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃபிளேம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி தேங்காய், 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தக்காளி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இல்லையா? இதை லேசா கலந்து விட்டு பாருங்க. இப்ப சூப்பரா வெந்து வந்திருக்கும். இந்த டைம்ல அரைச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட் சேர்த்துட்டு லேசா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்துட வேண்டியதான். அண்ட் கடைசியா மேல கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா நம்மளோட இறால் தக்கடி ரெடியா இருக்கும். ஓகே, பருமாவுல பண்ண மாதிரியே டேஸ்ட் இடியப்ப மாவுல எப்படி கொண்டுட்டு வருதுன்னு கேட்டீங்கன்னா, இடியப்ப மாவு கூடயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க. ரவை வறுக்கும் போது கலர் மாறிடக்கூடாது. அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும்.